வார பலன் 11/3/2024 17/3/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும், சனி சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள், அதற்கு பிறகு கும்பத்திலையும், அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சௌரமான மாதம், அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது. இந்த காலகட்டம் மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காலம். இது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள். மாசியும் பங்குனியும் கூடுறது, இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள். இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் இதுதான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி, அதாவது 13/3/2024 மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வர சதுர்த்தியில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள் பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். அதனால் வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம். விநாயகப் பெருமானை 9 முறை சுற்றிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும், 9 முறை தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது. 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது. மாசி பங்குனி கூடும் நேரம். இது காரடையான் நோன்புன்னு சொல்லுவாள். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆன பெண்களுக்கு அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாவித்திரி கதை சொல்லுவாள். சத்யவான் சாவித்திரி கதை சொல்லுவாள். அவர் யமதர்மராஜினியே சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த காரடையான் நோன்பு ரொம்பவும் விசேஷம். எல்லோரும் இந்த காரடையான் நோன்பு எப்போ கயிறு கட்டிக்கணும், அதாவது இந்த கயிறு கட்டிக்கணும், நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா 15ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகள்லையும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும். கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம். பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும், புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில், தண்ணீர் வாங்கி ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுவோம். அதுவும் வெய்ய காலம் வேறு வர ஆரம்பிச்சுடுது. அதனால் ஒரு 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகிறவா, ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய
மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானா என்னுடைய சார்ஜஸ் என்ன, கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுடைய ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, பாத சந்தி, லக்ன சந்தி, அதை தவிர ஒரு ராசியிலையும் ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான். இந்த வாரம் பார்த்தேனால், அதாவது 11/3/2024 17/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தவத்தில் 14ஆம் தேதி வரலும் இருக்கார். 14ஆம் தேதி அன்னைக்கு அவர் மீன ராசிக்கு, அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மீன ராசிக்கு பிரவேசம் ஆகிடுறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல போகிறதும், 2ஆம் இடத்தில் கேத்து பகவான், ராசிநாதன் 8ஆம் இடத்துல போகிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரும். சூரியன் 8ஆம் இடத்துல போகிறதுனால சிறு பிரச்சனைகள், அதாவது அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கார், அதாவது கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா எதிர் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள், இல்லைன்னா நண்பர்கள், எதிர்பாலினத்தவர், கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அந்த மாதிரியான இருக்கவங்க, இவங்கெல்லாம் எதிர்பாலினத்தோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க சொல்றதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது 14ஆம் தேதி அன்னைக்கு பெரிய பயிற்சிகள் மாற்றங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக 14ஆம் தேதியிலேருந்து இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் குரு பகவான் இன்னும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியே வேற பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனாலும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் பிரச்சனைகளை, சிறு சிறு பிரச்சனைகளை குடும்பத்திலும் கொடுத்து, குழப்பத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணி வரலும் இருக்கார். அதாவது 11/3/2024 இருந்து 17/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் 12ஆம் தேதி மத்தியானம் வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலமாக போகிறது. சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிமயங்கக்கூடும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையில் போய் தானே தலையை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கும்போது சூரியன், சந்திரன், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. புத பகவான் நீச்சமடைஞ்சு போகக்கூடிய காலகட்டம். அதனால பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போனார். குரு சந்திர யோகம் அமையிறது. பெரிய ஏற்றம். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையிறது. இது 16ஆம் தேதி, அதாவது ஒரு 3:30 மணி வரலும், 2:30 மணி வரலும் இருக்கு. 2:30 மணி அதிகாலை 15ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த 15ஆம் தேதி அதிகாலை வரலும் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல குரு பகவான், அவரே 5ஆம் அதிபதி அப்படின்றதுனால திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமண யோகம், திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் உச்சமுடைகிறார். 12ஆம் அதிபதி 12க்கு 11ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 9ஆம் அதிபதியும் சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதன் மூலியமாக
வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய வேலைகள், புதிய வேலைகளை எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் இதுவாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கிற, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கார்த்தால் ஒரு 9:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள். இந்த வாரம் பார்த்தடையானால் 12ஆம் அதிபதி 12க்கு 12 போய் இருக்கிறது மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும். சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால சிறு பயம் கலந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சூரிய பகவானுக்குன்னு அருகில் இருக்க கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை வாங்கி கொடுங்க. அந்த கோதுமை சூரிய பகவானுடைய தானியம்னு சொல்லக்கூடியது. அதனால் கோதுமை கொடுக்கறதன் மூலியமாக கண்டிப்பாக சூரியனுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும்.